புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் இயற்கை எரிவாயு எடுக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதனால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும் என்று கூறி அந்த பகுதி மக்கள் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இது பற்றிய தகவல்களை களத்தில் இருக்கும் நம்முடைய செய்தியாளர் வசந்திடம் கேட்கலாம். வசந்த், மீத்தேன் எரிவாயு எடுக்கும் திட்டம், அதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு என்று தமிழகத்தில் இந்த மக்களால் முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டங்கள் வரிசை நீண்டு கொண்டே இருக்கிறது. அந்த வரிசையில் தான் தற்போது இந்த நெடுவாசல் போராட்டமும் கூட இடம் பிடித்திருக்கிறது. போராட்ட களத்தின் இன்றைய நிலவரங்கள் என்ன? கணேஷ், நீங்கள் சொன்னபடியே நெடுவாசல் பகுதியில் ஒரு தொடர் போராட்டம் அமைதியான வழியில் இந்த பகுதி மக்களால் முன்னெடுத்து செல்லப்படுகிறது. மக்களிடையே ஒரு ஒற்றுமை நிலவி அவர்கள் கட்சி பாகுபாடின்றி எந்த ஒரு பாகுபாடும் இன்றி அவர்கள் ஒற்றுமையாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள். குறிப்பாக மத்திய அரசு ஹைட்ரோ கார்பன் இயற்கை எரிவாயு எடுப்பதற்காக அனுமதி அளித்ததை தொடர்ந்து இந்த பகுதியின் நில வளம் பாதிக்கப்படும் என்று இந்த பகுதி விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மத்திய அரசே பின்வாங்கி செல் என்று இந்த ஊருக்கு வரக்கூடிய முகப்பு பகுதியில், இந்த ஊரின் வாயில் பகுதியிலேயே, நெடுவாசல் வாயில் பகுதியிலேயே ஆங்காங்கே பேனர்கள் எல்லாம் வைக்கப்பட்டு இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அவர்கள் பேனர்கள் வைத்து பல வாசகங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த மத்திய அரசுடைய இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டால் மிகவும் பாதிக்கப்படுவோம் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் எல்லாமே சொல்றாங்க. அந்த பகுதி விவசாயிகள் இதனால எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறத அவங்க கிட்டே நம்ம கேட்கலாம். வணக்கம் சார், உங்க பேர் என்ன? நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க? இந்த பகுதியில ஹைட்ரோ கார்பன் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எப்ப தெரிய வந்தது? நான் என் ஊர் சேர்ந்தபடி இதனுடைய அருகாமையினுடைய 15 கிலோமீட்டருக்கு அருகாமையில் உள்ள ஊருங்கிறதுனால நான் வந்திருக்கிறேன். இந்த ஊரை மட்டும் இது பாதிக்க போகிறதில்ல, இங்கேருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் இதனுடைய பாதிப்புகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் அவர்கள் போராடி மீத்தேன் திட்டத்தின் மூலம் எல்லாருக்கும் தெளிவுபடுத்திட்டாரு. ஆகையால் நாங்கள் இந்த திட்டம் முதல்ல வரும்பொழுது மண்ணெண்ணெய் எடுக்கிறோம், நாங்கள் டெஸ்ட்டுக்கு வர்றோம்னு சொல்லி 1993 இங்கே ஆரம்பித்த திட்டம் ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டில் இந்த திட்டத்தை திரும்பி அந்த ரத்து செய்துட்டு போயிட்டாங்க. திரும்பி 2005 திரும்பி இந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்து இங்கு இந்த ஹைட்ரோ கார்பன் அணுக்கள் இருக்குன்னு சொல்லி இங்கே எடுக்கிறதுக்கான திட்டத்தை இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கிறாங்க மத்திய அமைச்சர். ஆனால் நாங்கள் இதை ஒட்டுமொத்த தமிழினத்தின் அழிவாகவே கருதுகிறோம். ஏனென்றால் தஞ்சையிலே மீத்தேன் திட்டத்தையும், புதுக்கோட்டையிலே இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தையும், தேனியிலே நியூட்ரினோ திட்டத்தையும், கூடங்குளத்திலே அணு உலை திட்டத்தையும், கல்பாக்கத்திலே அணு உலை திட்டத்தையும் கொண்டு தமிழகத்தையே, தமிழ் மக்களையே, தமிழ் இனத்தையே அழிப்பதற்காக துடிக்கின்றனோ என்று நினைக்கக்கூடிய அளவில் உள்ளோம். ஆகையால் இருக்கின்ற இளைஞர்கள் வாடிவாசலுக்கு போராடியது போல எங்கள் நெடுவாசல் கிராமத்தையும் போராடி கொண்டு வர வேண்டும், தமிழகத்தையே மீட்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இப்போராட்டமானது எப்பொழுதும் கைவிடப் போவதில்லை. அனைத்து திட்டங்களையும், நியூட்ரினோ திட்டமாக இருக்கட்டும், மீத்தேன் திட்டமாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும், கூடங்குளம் திட்டமாக இருக்கட்டும், அனைத்து திட்டங்களையும் நிறுத்தும் வரை நாங்கள் போராட்டத்தை நிறுத்துவதாக இல்லை. தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தில் மத்திய அரசு பின்வாங்கும் வரை இந்த போராட்டத்திலிருந்து ஓய போவதில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பகுதி விவசாயிகள் சொல்றாங்க. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு வறட்சியான மாவட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தால் கூட ஆலங்குடிக்கு இந்த பக்கமா பட்டுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதி மிக மிக செழிப்பான ஒரு நிலப்பரப்பா இருக்குது. இந்த பகுதியில் தென்னை, வாழை, கரும்பு, நெல் போன்ற, கடலை போன்ற பல பயிர்கள் இங்கு சாகுபடி செய்யப்படுகின்றன. தற்போது அண்மை காலமாக பருவமழை பொய்த்து போயிருக்கிற காரணத்தினால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் குறைந்து கொண்டே வருகிறது. நிலத்தடி நீரை உயர்த்தி தர வேண்டும் என்று இந்த பகுதி விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கையும் வைத்த பிறகு இந்த சமயத்தில் தற்போது மத்திய அரசு இப்படி ஒரு இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திருப்பது இந்த கிராம விவசாயிகளுக்கு ஒரு பேரிடியாக இருக்கிறது. முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த ஒரு பூமியாக இந்த பகுதி பார்க்கப்படுகிறது. இங்கு விவசாய கூலிகள், விவசாய தொழிலாளர்கள், விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய பெண்கள் அதிக அளவில் இருக்கிறாங்க. இந்த பெண்களுக்கு இந்த போராட்டத்தை பத்தி என்ன ஒரு விழிப்புணர்வு இருக்க போது, அவங்க இந்த போராட்டத்தில் ஏன் கலந்துக்கிறாங்க அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய பெண்களிடமே கேட்கலாம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன? நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க? நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? விவசாய வேலை தான் பார்க்குறோம். என்ன விவசாயம் பண்ணிருக்கீங்கம்மா? நடவு தான், நெல் நட்டுருக்கிறோம். இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்க போறாங்க, இயற்கை எரிவாயு எடுக்க போறாங்கிறது பாதிப்பு ஏற்படுத்தும்னு உங்களுக்கு யார் சொன்னா? உங்களுக்கு எப்படி அந்த விழிப்புணர்வு தெரிய வந்தது? தொடர்ந்து இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட கேட்கலாம். நீங்க பேசுங்க. எங்களுக்கு எப்படி முன்னாடி தெரியாதுங்க சார். முன்னாடி இங்கே வந்தவங்கெல்லாம் இந்த மாதிரி எடுக்க போகிறோம், மண்ணெண்ணெய் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு விவரமாக சொல்லலைங்க சார். இந்த மாதிரி மண்ணெண்ணெய் இருக்குங்கண்ணே, நாங்கள் எடுக்க தான் போகிறோம், அந்த மாதிரி பாதிப்பு பின்னாடி வரும் அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் இதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க சார். இப்போ இதனால என்னென்ன பாதிப்பு வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது விவசாயம்லாம் பண்ண முடியாதுங்க சார் இதை எடுத்தாக்க.
விவசாயம் பண்ண முடியாது, தண்ணி இருக்காது, மக்களுக்கெல்லாம் உடல் உறவு இதெல்லாம் சீக்கு வரும், மூலவியாதி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. முழுக்க முழுக்க இந்த பகுதி வந்து எல்லாமே விவசாயம் சார்ந்த ஒரு பூமியா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே விவசாய கூலி தொழிலாளர்களா இருக்கிறாங்களா? எத்தனை பெண்கள் வந்து இந்த மாதிரி விவசாய வேலையில வந்து ஈடுபட்டு இருக்காங்க இந்த பகுதியில? சொல்லுங்க. எல்லாருமே வேலை தான் சார், எல்லாருமே கூலி வேலை, விவசாய வேலை தான். விவசாய வேலை பார்த்து தான் இங்கே பிழைக்கிறோம் நாங்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து இயற்கை எரிவாயு எடுக்க போறாங்க அப்படிங்கும் போது இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி போராட்டத்தில் நீங்க ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி எல்லாம் தெரிய வருது? இந்த விழிப்புணர்வு எல்லாம் உங்களுக்கு யார் ஏற்படுத்துறா? விழிப்புணர்வு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாதுங்க சார். தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து நிறைய பேனர்ஸ் எல்லாம் வச்சு இந்த இடத்துல இயற்கை எரிவாயு எடுக்க போறாங்க, இதனால விவசாயம் எல்லாம் பாதிக்கப்படும் சொல்றாங்க இல்லையா? இந்த பெண்கள்லாம் நீங்க போராட்டத்தில் ஈடுபடுறீங்க, எத்தனை பேர் இதெல்லாம் ஈடுபடுறீங்க? இனிமேல் என்னென்ன மாதிரியான போராட்டத்தில் நீங்க ஈடுபட தயாரா இருக்கிறீங்க? எல்லா போராட்டத்திலுமே பெண்கள் போராடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். இந்த திட்டத்தை கைவிடுற வரைக்கும் நாங்கள் முழுமையாக போராடுவோம். எல்லாருமே வீட்டில் இருக்கிற எல்லாருமே போராடுவோம். கணேஷ், நம்மளே இப்ப பார்த்திருக்கிறோம், இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே வந்து மத்திய அரசு இந்த திட்டத்தை கைவாங்கும் வரை தொடர்ந்து நாங்க வந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு முக்கியமா இந்த பகுதியில் வந்து பாமரர்கள் அதிகமா இருக்கிற காரணத்தினால இவங்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இங்க இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் மற்றும் இந்த கிராமத்தில் படித்த விவசாயிகள் எல்லாருமே வந்து இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஆங்காங்கே பதாகைகள் வைத்து இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. தொடர்ந்து இன்னொரு விவசாயி ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்டையும் பேசலாம். நீங்க என்ன விவசாயம் பண்றீங்க? உங்களுக்கு இதனால பாதிப்பு எப்படி ஏற்படும் நம்புறீங்க? அதாவது தமிழ்நாட்டிலே ஒட்டுமொத்தமாக இயற்கை பாதிக்கப்பட்ட 6 ஆண்டு 7 ஆண்டுகளாக மழையும் இல்லை. காவேரியில் தண்ணியும் நடுவர்மன்றம் சொன்ன தீர்ப்பை கூட மத்திய அரசு அமல் நடத்தலை. பாலாறு நின்று போச்சு, முல்லை பெரியாறு நிற்கிது, நதிகள் ஓடிய நதிகள்லாம் நின்று போச்சு. இந்த நடுவர்மன்ற தீர்ப்பையும் கர்நாடகா போட்ட கோர்ட்டில் இந்த நடுவர்மன்றம் ஆரம்பிக்கலை. இந்த பகுதி தான் ஒரு பசுமை நிறைந்த பகுதியாக இருக்குது. இந்த பகுதியை பார்த்தோம்னா ஒரு பசுமை பிறந்த பகுதி. இந்த பகுதியில் வந்து இந்த நிலத்தினுடைய அனுமதி இல்லாமையே போர் போட்டு அவங்களை மிரட்டி ஆயுள் பண்ணியிருக்காங்க. இந்த போர் போட்டு இந்த கேபினட் எடுக்கும்போது இதனுடைய ரசாயன உரங்களை இவனுடைய இந்த கெமிக்கல் போடும்போது கெமிக்கல் போய் கீழே வந்து 600 அடி 700 அடிக்கும் கீழே போய் அந்த பாறைகளை உடைச்சி அந்த கடல் தண்ணியை நாசப்படுத்தி நீர் ஆதாரத்தையும் சீரழித்துப்படும். கடல் நீர் வந்துச்சுன்னா இந்த நீர் எடுத்து விவசாயமும் செய்ய முடியாது. குறிப்பா வந்து சரி, நன்றி. குறிப்பா வந்து விவசாயம் சார்ந்த ஒரு பூமியா இருக்கிறதுனால நீராதாரம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அபாயம் இந்த பகுதி மக்களுடைய தலையில ஒரு பேரடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பகுதியில் பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமா தொடர்ந்து இந்த பகுதிக்கு வந்து இந்த மக்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு இந்த இடத்தை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் கூட பல அரசியல் தலைவர்கள் இங்க வர இருக்கிறாங்க. அதே மாதிரி ONGC உடைய அதிகாரிகள் இந்த பகுதியில் வந்து இந்த திட்டத்தை மேற்கொண்டு செயல்படுத்துறதுக்காக இங்க மேற்பார்வைக்கு வரும்போது இந்த பகுதி மக்கள்லாம் முற்றுகை போராட்டத்தின் மூலமா தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சு அவங்களை பின்வாங்க செய்றாங்க. அதுக்காக இந்த ஊருடைய தொடக்கத்திலே ஆரம்பத்திலே வந்து சில காவலர்கள் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. ஏதாவது விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பகுதியில் தொடர்ந்து வந்து விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் குறிப்பாக அதிக அளவில் இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. வாடிவாசலுக்காக இளைஞர்கள் தொடர்ந்து வந்து போராடி இருந்தாங்க. அதே மாதிரி நெடுவாசலுக்காக இளைஞர்கள் வந்து போராடுறதுக்கு எல்லாருமே ஒன்று கூடி வரணும், இது இயற்கை விவசாயத்தை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மக்கள் வந்து தொடர்ந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மத்திய அரசு பின்வாங்கும் வரை தாங்கள் வந்து இந்த போராட்டத்திலிருந்து நாங்க பின்வாங்க மாட்டோம், மத்திய அரசு திரும்பி செல் அப்படிங்கிற மாதிரி பதாகைகளை வச்சு இவங்க தங்களுடைய போராட்ட உறுதி கொண்டதை காட்டிட்டு இருக்காங்க. கணேஷ்.